யார்கிட்ட இருந்து நீங்களே இன்கீப்பிங் என்ன டக்குன்னு கூப்பிட்டீங்க? எப்போதைய பிளான்? உங்களுக்கு முன்னாடி வர வேண்டிய 3 பேர் வரல, நாங்க என்ன பண்றது? நான் கூட எல்லாரும் என்ன பேசுறாங்கன்னு பார்த்துட்டு அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பேசலாம் அப்படின்னு நினைச்சேன். இப்போ ஃப்ரெஷ் நீங்க தான் ஃபர்ஸ்ட் பேச போறீங்க, என்ன வேணா பேசலாம். அருணாச்சலம் இருந்து ஆரம்பம். எப்படி நீ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்போம் ஒரு கண்டென்ட், ரீல்ஸ்க்கு ஒன்று, லாங் ஃபார்மெட்டுக்கு ஒன்று. ஸ்வீட் ஆர்ட் ஆடியோ லான்ச் வந்திருக்கு. எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் வந்து இதை வந்து நான் இந்த ஸ்வீட் ஆர்ட் படத்தில் வந்து நான் நடிக்கிறேன்றதை தாண்டி நான் யுவன் சங்கர் ராஜா சாரோடைய ப்ரொடக்ஷனில் நடிக்கிறேன்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் எனக்குமே யுவன் சாருக்கும் வந்து ஒரு பெரிய பந்தம் இருக்குது. என்ன வந்தோன்னா, நான் என்னுடைய அந்த கெரியரை ஸ்டார்ட் பண்ணதே சாரோட சாங்கை பாடி தான், அந்த ராம் படத்தில் இருக்க ஆரோட சாங் பாடி தான் நான் என்னோடய கெரியரை ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ஃபேமிலிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நீ இளையராஜா கூட போய் ஃபோட்டோ எடுக்க போகிற, எப்போ போய் அவர்கிட்ட ஆஸ்ட்ரா வாங்க போகிற அப்படின்ற மாதிரிலாம் கேட்டே இருப்பாங்க. ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு நான் கிடைக்கலன்னு சொன்னேன். ஆனால் அதை தாண்டி இன்னொரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அவங்க பையன் படத்தில் நான் நடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதுலேயும் என் ஃபேமிலி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, ரியோ அண்ணன். ரியோனை வந்து எனக்கு வந்து இந்த படத்து மூலிமா பழக்கம் கிடையாது. ரியோனு எனக்கான பழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, டீ கடையில் அந்த டீ கடை அட்டிக்கான பழக்கம், உளுந்தூர்பட்டியில் என்ன வந்து மீட் பண்ணி பேசின ஒரு பழக்கம் தான். ஸோ அதுலேருந்து அப்புறம் மூவிக்கு கனெக்ட் ஆகும்போது ஏற்பட்ட ஒரு விஷயம்தான். ரியோனா எனக்கு அண்ணன் தான். அவரை பற்றி எனக்கு ஸ்பெஷலாக சொல்கிறத விட எனக்கு அவர் அண்ணன், அதே எனக்கு ஸ்பெஷல், அவ்வளோதான். நீங்கள் இப்படி சொல்ல வந்தீங்க, டீ கடையில் தொடங்கி அப்படின்னு ஒரு கம்மா போட்டீங்க, ஏதோ கடையில் முடிஞ்ச மாதிரி. இல்லை, டீ கடையில் தொடங்கி இருக்கும், அது நம்ம கம்மா வச்சு தான் ஆகணும்னு புல் ஸ்டாப் வச்சிடணும். அது வேணாம், கம்மா வச்சு ஆரம்பிக்க வேணாம். சுவாரஸ்யமாக ஒரு தம்ப்நெயில் டைட்டில் ப்ளீஸ். அண்ட் மை டேரக்டர் ஸ்வினித் பயங்கரமான ஒரு பர்சன், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன். எனக்கு வந்து நான் பயங்கர ஜோனட் ஆகக்கூடிய ஒரு பர்சன். நான் ஏதாச்சும் ஒரு பேசிகிட்டு இருக்கும்போது, படம் பார்த்துட்டு இருக்கும்போது நான் எங்கேயும் ஒரு வேர்ல்டில் இருப்பேன். நான் பாட்டுக்கு என்னை கூப்பிட்டு ஒரு கதை சொல்லும் போது எனக்கு ஆடிஷன்லாம் அவர் பண்ணல, கூப்பிட்டு அந்த கண்டென்ட்டை பார்த்துட்டு என்னை கூப்பிட்டாரு. அண்ட் லவ்வர் படமும் இப்போ பார்க்கல அவர். கூப்பிட்டப்போ அந்த ஸ்டோரியை நரேட் பண்ணார். ஒரு இடத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜோனட் ஆகலை. அந்த அளவுக்கு இப்போது எப்படின்னா, ரியோனை பற்றி அந்த கேரக்டரை பற்றி சொல்லும் போது ரியோ அண்ணனாவே அவர் மாறிடுவார். அதே மாதிரி ரெடியன் சார், கிங்ஸ்லி சாரை பற்றி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, அது மாதிரி என்னடா வாசு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அப்படியே பேசுவார். அதனால எனக்கு ஜோனட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தாரு. ஸோ ஒண்டர்ஃபுல் டேரக்டர். எனக்கு இவர் கூட ஒரு படம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எனக்கு ஒரு பாக்கியம். அண்ட் வந்து கோபிகா ரமேஷ், அவங்கள பற்றி சொல்லணும்னா, அவங்க ஒர்க்கு நிறைய நான் பார்த்துருக்கேன். அவங்களே வந்து வண்டட நிறைய காமிப்பாங்க, இதை பாரு அப்படின்ற மாதிரிலாம். அது எனக்கு அது வந்து அதை தாண்டி வந்து நிறைய ஃபன்னான வேலை நிறைய பேசிகிட்டு இருந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் ஸ்வினித் கிட்ட நான் கேட்கும்போது, எப்படி நீங்கள் இத்தனை பேர் ஆடிஷன் பண்ணிங்களா, எப்படி பிடிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது இவங்க சொன்னாங்க, ஸ்வினித் சார் சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் படத்தில் பாருங்கள் வரும், வேறு மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், அவங்ககிட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களும் இந்த படத்தில் பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விருந்தாக இருக்கும். அண்ட் ஃபௌசி, எனக்கு ஃபௌசி வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ரெண்ட். அவங்க இந்த படத்தில் 2 பேரும் பேரை நடிச்சிருக்கோம். நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு சீனாக இருக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா. அண்டு ஒரு நம்ம ஃபஸ்ட் நடிக்கிறோம், நான் கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். நமக்கு இந்த நம்ம பேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பாய்ஸ் தான், அந்த வைப்பில் தான் இருக்கும். எனக்கு இந்த பொண்ணு கையை தொட்டு கூட எனக்கு பழக்கம் கிடையாது. ஆனால் சத்தியமான அது வேறண்ணே, நடிச்சு அந்த மாதிரி பழக்கம் கிடையாது. அப்படின்னா இல்லை, அது வேறண்ணா, அந்த நடிக்கிறது பழக்கம் கிடையாதுன்றதோட விட்டுருக்கலாம். அது வேற இல்லை, அப்படி சொல்லலை. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நடிக்க கேமரா முன்னாடி. உங்களுக்கு புரிஞ்சா ஓகே தான். அப்படி இருக்கிறப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் நர்வஸாக இருப்பலாம், ஷிவராக இருக்கலாம். அது ஒரு ஃபஸ்ட் டைம் இல்லை. ஸோ அதை தாண்டி எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இவங்க எனக்கு ப்ளே பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கூட நடிக்கிறதுக்கு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோட டிஓபி பாலாஜி அவர்கள். ஸோ பயங்கரம். எனக்கு வந்து ஒரு ஃப்ரேம் என்னை வந்து காஸ்டியூம் சூஸ் பண்ணுற வரைக்கும், எனக்கு வந்து ஃப்ரேம் வச்சதுலேருந்து, என்னை வந்து தனியாக காட்டுறதுலேருந்து, என்னை வந்து கரெக்ட் பண்ணுற வரைக்குமே ஒவ்வொன்றா பார்த்து பண்ணிட்டு இருந்தார் பாலாஜி அவர்கள். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் பாலாஜி ப்ரோ. எனக்கு நான் ஸ்க்ரீனில் பார்க்குறப்பே எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. சின்ன விஷயத்தையும் எனக்கு கரெக்டாக பண்ணி கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் எடிட்டர் தமிழ்,
எடிட்டர் தமிழுக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பந்தம் இருக்குது. அவர் வந்து திடீர்னு வந்து ஜோனோட வர திடீர்னு கண்டுக்காமல் போயிடுவார். ஏன்னா வந்து நாளைக்கு ஏதோ கட்டில் ஏதோ தூக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இவன் கேள்வி கேட்பான் அப்படின்றதுக்காக அவர் நினச்சாருன்னு எனக்கு தெரியல. அண்ட் எடிட்டர் வேறு லெவல் ப்ரோ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஸ்வீட் ஆர்ட். தேங்க்யூ. அண்ட் ஆர்ட் டைரக்டர் சிவான்னு எனக்கு வந்து நம்ம ஃப்ரெண்டு கூட இருக்க வைப் இருக்கும். நம்ம என்னதான் ஒரு காமெடி பண்ணாலும் நம்ம கூட இருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம மொக்கையாக ஒரு காமெடி பண்ணாலும் அதை சிரிச்சு நம்ம கூட நம்ம பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஃப்ரெண்டு தான் வந்து சிவான்னு. ரொம்ப நல்ல கேரக்டர், ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரெடின் கிங்ஸ்லி சார் எனக்கு வந்து இந்த படத்தில் அவருக்கு எனக்கும் வந்து ஒரு காம்பினேஷன் கிடையாது. பட் ஆனால் அவர் இந்த படத்தில் இருக்கிறது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் முக்கியமான ஒரு பரிமாணத்தில் வராரு, அது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் ஏடி டீம் வந்து பார்த்தீங்கன்னா சந்துரு, சாரோ, சுஷில், பிகே அண்ட் விகே, துஷி, முனீஷ். எனக்கு இவனுங்க மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள் டீமை வந்து அமைஞ்சது கிடையாது. ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும், அது வைப்பாக இருக்கும். அண்ட் டிஓபி டீம் நம்ம பசங்க இது எல்லாமே ஒரே மாதிரி நேம் இருக்கும்டா, கோச்சிக்காதீங்கடா. ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஸ்வீட் ஆர்ட் எனக்கு கொடுத்த ஸ்வினித் அவர்களுக்கு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த ஸ்டேஜில் வந்து என்னுடைய அப்பா அம்மாவுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் எனக்கு கொடுத்ததுக்கு. ஃபினான்ஸாகவும் என்னோட கனவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண எங்கள் அம்மா அப்பாவுக்கு பெரிய தேங்க்ஸ். எங்கள் அண்ணனுக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற ஆர்ஜே விக்னேஷனுக்கு எனக்கு ஒரு நான் இந்த மாதிரி இன்னொன்றுமா ஜென்ரலாக உன்னோட வீடியோ பார்த்தா மற்றவங்களுக்கு தான் பதறும், யாரை என்ன செஞ்சுருக்க போகிறானோ அப்படின்ட்டு. முதல் முறையாக நீ பதட்டப்படுறதை நாங்கள் பார்க்க முடியுது. ரொம்ப ஃபார்மலாக வச்சுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறீங்கல்ல. ஆனால் யார் முன்னாடி நிற்கிறோன்றது ஒன்று இருக்கு. கரெக்ட். ஆனால் நீங்கள் பயங்கரமாக தைரியமாக யார் முன்னாடி நின்னாலும் அவங்கள மாதிரியே இமிட்டேட்லாம் பண்ணி காட்டுவீங்களா? அண்ணன் அப்படி ஒரு யார் நாங்கள் ஷூட் ஸ்பாட்டில் எல்லாரும் மாதிரியும் நீங்கள் பண்ணி காட்டுவீங்களா? அதெல்லாம் சொன்னாங்க. சொன்னாங்கம்மா, கண்டென்ட் வேணும்னு சொன்னாங்கம்மா. ஆனால் ஒரே ஒரு மென்ஷன், ஒரு காஸ்டியூம் டிசைனர் அவங்கள வந்துட்டேன். ஆக்சுவலாக ஒரே நிமிஷம், இவருக்கு அப்புறம் நானும் எல்லார் பேரையும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இவரே எல்லார் பேரையும் சொல்லியிருக்காரு. அப்படி இல்லை, நான் மொத்தமாகவே சொல்கிறேன். இனி வரப்போகிற எல்லார் சார்பாகவும் அருணாச்சலம் நன்றி சொல்லிட்டாரு. பேரையுமே சொல்லியிருக்காரு. தேங்க்ஸ் கிவிங் ஈவெண்ட்டாக மாற்றிருக்கீங்க. அந்த காஸ்டியூம் டிசைனருக்கு எனக்கு கூட நடிச்ச எல்லா கேஸ்ட் அண்ட் குரூப்புமே ஒரு பெரிய தேங்க்ஸ். சூப்பர், லவ் யூ. வேறு ஏதாவது உங்களுடைய ஸ்வீட் ஆர்ட்? என்னோட ஸ்வீட் ஆர்ட் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கர ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும். அண்ட் தென் எமோஷனலி பயங்கரமா அது கனெக்ட் ஆகும். பயங்கர ரிலேட்டபிள் ஆகக்கூடிய ஒரு கண்டென்ட் சுனித் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருக்கூடயுமே இது வந்து அட்டாச் ஆகும். எல்லார் லைஃப்லையும் இந்த ஒரு விஷயம் வந்திருக்க வாய்ப்பு உள்ளது. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை March 14 வந்து தியேட்டரில் வந்து பார்க்கணும். சூப்பர். ஸோ எல்லா பசங்களும் கனெக்ட் ஆகக்கூடிய கதாபாத்திரங்கள் தான் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்குது. இன்னும் அது மாதிரி கிடைக்கணும், நிறைய வெற்றிகள் பெறணும்னு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. எஸ் ஃபௌசியா. எல்லாருக்கும் வணக்கம். பேசுகிறதுக்கு பயப்படாத பொண்ணு, ஆனால் டக்குன்னு ஃபஸ்ட்டு என் பேர் சொன்னோன்னே ரொம்ப பயந்துட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது சார். அண்ட் டைரக்டர் சார் ஒரே ஒரு கொஸ்டின் சார், நான் ட்ரெய்லரில் இல்லை சார், கஷ்டமாக இருக்குது. நானும் 2 தடவை போடும்போது பார்த்துட்டே இருக்கேன், நான் எங்கேயாவது வருவேன் நான் ட்ரெய்லரில் இல்லை சார், கஷ்டமாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டீம் எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். யுவன் சார் ஆக்சுவலாக காலையில் வந்தோடனே டக்குன்னு யுவன் சார் அவ்வளோ கிட்ட பார்த்தோன்னே ஒரு மாதிரி அப்படியே யுவன் சார் அப்படின்னு இருந்தது. சரி பேசலான்னு நினச்சேன். அப்புறம் பேசுகிறேன், யுவன் சார் கிட்ட பேசினேன் அப்படின்னு கிட்ட சொல்லும் போது அப்படியா என்ன சொன்னார் அப்படின்னா, ஹாய் அவ்வளோதான் சொன்னார் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹாய் சார் அப்படின்னு நானே அப்படியே ஓரமாக பண்ணிட்டேன். ரொம்ப ஹாப்பி சார் உங்களை பார்த்ததுல. அண்ட் ரியோ, கோபிகா, wish you all the best. ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. ரியோ, you look so handsome actually. Oh wow. ஆமா, எங்க ஹீரோ ரொம்ப மனசுல பறத பேசிடுவாங்க. அதனால அப்படிதான் ஃபௌசி. எங்க ஹீரோ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு. ஸ்ருதி கூட அப்படிதான், வீட்டுக்கு போனோட மனசுல படுறதெல்லாம் பேசுவாங்க. அக்கா எல்லாம் இது சொல்ல மாட்டாங்க. அக்கா இது குட் காம்ப்ளிமெண்ட் தான், கவலைப்படாதீங்க. அக்காவா? ஸோ டீம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் சார், கிங்ஸ்லி சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா காலைல அவர் தான் கம்பெனி கொடுத்துட்டு பேசிகிட்டு இருந்தார். தேங்க்யூ. அண்ட் டீம், ஆக்சுவலாக என்னோடய டியூரேஷன் படத்துலேயே ரொம்ப கம்மி. நான் ஒர்க் பண்ண டைமிங்குமே ரொம்ப கம்மி. அப்படிங்கிறதுனால ஒர்க் பண்ண வரைக்கும், நான் இருந்த வரைக்கும் எல்லோரும் என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக பார்த்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ. ஏதாவது தம்ப்நெயில் கொடுக்கணுமா? நிறைய கொடுத்துட்டீங்க ஏற்கனவே. பட் இருந்தாலும் ஃபௌசி உங்களை அவ்வளோ சர்ப்ரைசிங்காக வச்சுருக்காரு ட்ரெய்லருக்குள்ள டைரக்டர். கண்டிப்பாக
இருக்குங்க, ஏதோ ஒரு விஷயம் இல்லாம இருக்குமா? எதனால உங்களை மட்டும் ஹிட்டனா வைக்கணும்? அப்ப அவர் தான் மேடை ஏறி சொல்லணும் அந்த பொண்ணோட கேரக்டர் மட்டும், ஒரு கேரக்டர் மட்டும் ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு கதையில அப்படின்னு. உங்களுடைய ரியல் லைஃப் ஸ்வீட் ஹார்ட் யாரு? இந்த டீம்ல ஸ்வீட் ஹார்ட்? இந்த டீம்ல ஸ்வீட் ஹார்ட்னா ஐ திங்க் ஐவ் ஆல்ரெடி டோல்ட் இன் இன்டர்வியூ. அஃப்கோர்ஸ் ரியோ தான், பிகாஸ் ஹி ஹஸ் பீன் வெரி ரெஸ்பான்சிபிள் இன் த செட். எது ஒன்னாலும் ஐ கேன் கோ அண்ட் கம்யூனிகேட், எவ்ரிபடி இன் த செட் கேன் கோ அண்ட் கம்யூனிகேட். ஸோ எல்லாருமே அவர்கிட்ட என்ன வேணால் சொல்லலாம், இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி நல்லா இருக்குது, இந்த மாதிரி அது இருக்குது, இது இருக்குது, எல்லாமே சொல்லலாம். ஸோ ஹீ இஸ் த ஸ்வீட்டர் ஆஃப் த செட். அண்ட் பர்சனல் லைஃப்லன்னா அஃப்கோர்ஸ் அம்மா அப்பா எப்போவுமே இருப்பாங்க. அதை தாண்டினா கரண்ட்டாக யாரும் இல்லை. கம்மா போடுறீங்களே, இனிமே யாராவது வரலாம், அவங்கள நான் சொல்லலாம். சிறப்பு சிறப்பு, மகிழ்ச்சி. ஸோ உங்களுக்கும் நிறைய வெற்றிகள் தொடர்ந்து கிடைக்கணும், இந்த படம் நல்ல பேரை எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ பல்தி, தேங்க்யூ. நன்றிங்க, ரொம்ப சந்தோஷம்.